ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற திரைப்படம் பச்சனமல்லி. பச்சனமல்லி இந்த படம் வந்து அல்லி நரேஷ், அமிர்தா ஐயர், ஹன்னி தேஜா, ஹரி தேஜா, ராவ் ரமேஷ், சாய்குமார், கோட்டா ஜெயராம், ரோஹிணி அவங்க அம்மா நடிப்பாங்க. அல்லரி நரேஷ்க்கு அம்மா நடிப்பாங்க. தன்ராஜ், ஹர்ஷத் சம்புடு காமெடியாக இருக்கும் அந்த அவரோட பார்ட்ஸ்லாம். அச்சுத் குமார், அங்கித் கோயன்றவர் அவங்க அப்பாவை நடிச்சிருக்காரு. ஸோ இவங்க தான் அந்த படத்தோட கேஸ்ட்டு. ஸோ இந்த படத்தை இயக்குனது பார்த்திங்கன்னா சுப்பு மங்காதேவி, ரிட்டன் பை சுப்பு மங்காதேவி தான். இந்த இந்த வருஷத்தோட 2024ஓட ரொம்ப ரொம்ப சோகமான படம்னு சொல்லலாம். தெலுங்கு படத்துலேயே இது வந்து இவ்வளோ சோகமாக இந்த வருஷம் வந்த 90% படம் நான் பார்த்துட்டேன். ஆனால் இந்த வருஷம் வந்ததுலேயே இந்த படம் வந்து ரொம்ப சோகமான படம்னு சொல்லணும். ஸோ இதில் வந்து ஸ்கிரிப்டு, கதை அதெல்லாம் அப்புறம் நான் சொல்கிறேன். இந்த படத்தை வந்து பார்த்ததுலேருந்து அன்றைக்கி ஃபுல்லாக அந்த பாதிப்பு இருந்தது. இந்த படத்தில் மியூசிக் வந்து விஷால் சந்திரசேகர் பண்ணியிருந்தார். இதில் வந்து அந்த ஜாத்ரா சாங் மட்டும் நல்லா இருந்தது. 3 பாட்டில் ஜாத்ரா சாங் மட்டும் நல்லா இருந்தது. இந்த படத்தோட கதைக்கு போயிடலாம். ஸோ 90ஸில் வந்து நடக்கிற மாதிரி இந்த கதை. இந்த பச்சலமல்லி வந்து பார்த்திங்கன்னா கேரக்டர் சின்ன வயசுலேருந்து காட்டுறாங்க. சின்ன வயசில் அவங்க அப்பாவும் இவனும் வந்து ரொம்ப நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்குது. பச்சல ரமணா அவங்க அப்பா பேர். ஸோ இவங்க வந்து ரொம்ப நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. நல்ல ஒரு அன்பான அப்பா அது மாதிரி தான் இருக்குது. இவருக்கு வந்து இன்னொரு ரிலேஷன் வந்து இவர் வந்து இந்த வீட்டை விட்டு போயிடுறாரு. அப்போதுலேருந்து இந்த பையன் நல்ல கேரக்டர் இருந்த பையன் வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டராக மாறிடுறான். ஸோ படத்தில் வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னே பார்த்திங்கன்னா தூங்கி எழுந்துப்பார். தூங்கி எழுந்து ஒரு சவுண்ட் செட்லாம் எடுத்து தூக்கி போட்டு அப்படியே வண்டி எடுத்துன்னு போவார். வண்டி எடுத்துன்னு போனால் ஒரு பசங்க ஃபண்டு இது பண்ணிட்டு இருப்பாங்க, கேட்டுன்னு இருப்பாங்க ரோட்டில் உண்டியில் வச்சு. அந்த உண்டியை அப்படியே நேராக எடுத்துகிட்டு போயிட்டு இவர் கோணி பை தைக்கிறதுக்கு போயிடுவார். அப்படியே அங்கேருந்து ஒயின் ஷாப் போகிறது அது மாதிரி தான் காட்டுவாங்க. இவர் ஏன் அப்படி ஆனார்ன்றது தான் ஃப்ளாஷ்பேக் மாதிரி ஃபஸ்ட்டு காட்டுவாங்க. ஸோ இவரோட கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வியூ பண்ணியிருக்காங்க. எல்லாமே இவரோட இதெல்லாம் நெகட்டிவாகவே இருக்கும். ஸோ காதலில் பார்த்தா அதில் வந்து இவருக்கு ஒரு பிரச்சனை வரும். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு எல்லாமே நெகட்டிவாக நடக்கும். இவர் பிஸ்னஸ் ஆரம்பிப்பார், அதுவும் தீ வச்சு எரிச்சிருவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இவர் லவ் சக்ஸஸ் ஆச்சுன்னு பார்த்தா அதுவும் என்ன ஆச்சுன்றது தான் படத்தோட கிளைமேக்ஸ் ரொம்ப சோகமாக இருந்தது. அல்லரி நரேஷ் மட்டும் நல்லா நடிச்சிருந்தார். ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ஸ்லோவாகவும், செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப சோகமாகவும் ஸ்லோவாகவும் இருந்துச்சு. அதனால் வந்து இந்த படம் ஒரு லேகிங்காக இருந்தது. ஸோ இந்த படத்தில் வந்து ஹர்ஷத் சம்புடு ஒரு காமெடி நல்லா இருந்தது. ஒரு லார்ஜ் ஃபைட் நல்லா இருந்தது. ஒரு திருவிழாவில் ஒரு ஃபைட் நடக்கும், அதுவும் நல்லா இருந்தது. ஸோ இந்த ஓவராலாக பார்த்தா இந்த படம் சுமாரான சோகமான படம். அல்லரி நரேஷ் நடிப்பு நல்லா இருந்தது. கதை வந்து ரொம்ப அதாவது அப்ஸே இல்லை, ஹோப்பே இல்லாமல் எல்லாமே ரொம்ப சோகமாக இருந்தது. இந்த வருஷத்துலேயே ரொம்ப சோகமான படம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.